ஜெய் ஸ்ரீராம். என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த திருநள்ளாறு சனி பயிற்சி 2026 நடக்க போகுது இல்லையா? அந்த மார்ச் 6ஆம் தேதி நடக்க போறது. சனி பகவான் விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார்? ஏற்கனவே விருச்சிக ராசியை நம்ம பார்த்தோம்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு காலம் நடந்துட்டு இருக்கு. உங்களை விட்டு விலக போறார் சனி பகவான். அவருடைய அந்த களத்துல விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டார். கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப பேருக்கு வந்திருக்கும். பாத வலி, அதே மாதிரி குதிங்கால் வலி, முட்டி வலி, இடுப்புக்கு கீழே தொந்தரவு, சிறுநீரக பிரச்சனை, ஆசனவாயு பிரச்சனை, ரத்தம் மலம் சிக்கல், இப்படினும் என்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்திருப்பார். இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, உங்க ஜாதகத்துல சனி தோஷ நிலையில இருந்து எந்த சுபகிரகமும் பார்க்காத நிலையில உங்களுக்கு அந்த காலகட்டம் வேலை செய்யும். இதுவே உங்களுக்கு ஒரு சுபகிரக பார்வை பட்டு சனி பகவான் உங்களுடைய லக்கணத்துக்கு ஒரு நல்ல அமைப்புல இருந்தாருன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கெடுபலம் பெருசா இருந்திருக்கா. ரொம்ப அன்பு உறவுகளுக்கு வீடு புதுசா வீடு வாங்கணும் கட்டணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு நிறைவு இல்லாம இருக்கும். ரொம்ப பேர் வீடு வாங்கிட்டு திருப்தி இல்லாம மன சங்கடத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமும் இருக்கு. சிலவங்க இந்த காலகட்டத்துல வீடு ஆரம்பிச்சுட்டு இன்னும் முழுமையா முடியாம பணம் கூட கிடைக்காம அலையக்கூடிய ஒரு இன்னல்கம் இப்ப நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்ல போனா இந்த 2026 மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா நல்லது நடக்கும். சனி பகவானால் மட்டும்தான். ஏன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி காலத்துல இருந்து முழுமையா உங்களை ரிலீஸ் பண்றார். அவருடைய பிடியிலிருந்து நீங்க வந்துட்டீங்க. அப்ப சனி பகவான் போகும்போது நல்லது செய்யணும் இல்லையா? அப்ப பகவான் உங்கள் நீதிமான் இல்லையா? அவர் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செய்வார். இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்து நடக்காம இருந்ததோ அதெல்லாம் பகவான் உங்களை விட்டு போகும்போது அவருடைய கருணை கண் பார்வையால் நல்லது செய்வார். இந்த முறை உங்களுக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்குத்தான் போறார். விருச்சகம் முதல் இடம் இல்லையா? விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் 4ஆம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம சனி. இப்ப 5ஆம் பாவத்துக்கு போறார். குடும்பஸ்தானத்துக்கு போறார். அப்ப நீங்க எந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும்? குடும்ப விஷயத்துல தானே கவனமா இருக்கணும். அப்போ குடும்ப விஷயத்துல கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கிறாங்க. கணவன் மனைவியாக இருந்தா விட்டு கொடுத்து போகும். மன சங்கடத்துக்கு இடமே கொடுக்காதீங்க. குடும்ப சனி தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா குலதெய்வத்தை வழிபடுங்க. ஒவ்வொரு நாளும் குலசாமியுடைய நாமத்தை சொல்லிட்டு தான் காலையில நீங்க மற்ற வேலையை பார்க்கணும். அம்மன் கோவிலுக்கு போங்க. அருகாமையில கண்டிப்பா ஊர்னா அம்மன் கோவில் இருக்கும். இல்ல எந்த சன்னதியா இருந்த கோவிலா இருந்தாலும் சன்னதி அம்மன் சன்னதியாவது இருக்கும். வெள்ளிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமையாவது போய் நீங்க என்ன பண்ணுங்க, கால நேரம்லாம் தேவையில்லை. கோவில் திறந்திருக்கும் போது காலையோ மாலையோ உங்களுக்கு நேரம் இருக்கும் போது 2 மாவிளக்கு தீபம் ஏத்து. குலதெய்வ அனுக்கிரகமும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகமும் இருந்தால் இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் குடும்பத்தில் எந்த விதமான கெடுபலனும் நடக்கும். அதுவும் குரு வீட்டுக்கு வேற வந்திருக்கார். குரு பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நன்மையை மட்டும் செய்வார் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப கண்டிப்பா 12 ராசிக்கும் நன்மை சனி பகவானால் நடக்கும். ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு, நம்ம அதெல்லாம் கணிக்கல. சனி பகவான் என்ன செய்வார்? நன்மை செய்கிறார். விருச்சிக ராசிக்கு நன்மை செய்கிறார். நீங்க வீடு வாங்கி இருக்கலாம், இல்ல வீடு கட்டி இருக்கலாம். எல்லாமே இப்ப பரவாயில்லப்பா, எனக்கு நான் நினைச்சேன் வீடு வாங்கின நேரம் தான் எனக்கு பெரிய இழப்பு நினைச்சேன், ஆனா அது கிடையாது, என்னுடைய கிரக நிலை தான் இப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். அர்த்தாஷ்டம சனி காலங்க. தடை உடல் ரீதியான அவஸ்தைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதுவும் இந்த மலச்சிக்கல், சீரண கோளாறு, நெஞ்செரிச்சல், எப்படி முதுகு தண்டு வலி, இதெல்லாம் இருந்திருக்கும். ரொம்ப இன்னல், தூக்கம் இல்லாத இன்னல்கள்லாம் இருந்திருக்கும். அப்படி இருந்த அன்பு உறவுகளுக்கு உங்களுக்கு படிப்படியாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய காலகட்டம் இதோ வந்துருச்சு. கவலையப்படாதீங்க, தைரியமா இருக்கலாம். இப்ப இந்த கிரக பலனையே நம்ம நம்பிக்கிட்டு இருந்துடக்கூடாது. நம்மளுடைய நம்பிக்கை என்ன?
நம்ம மேல வேணும். எனக்கு ஒண்ணும் இல்லை, காலையில எந்திரிங்க, உங்க பூஜாரியில ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க, அந்த இடத்துல ஒரு மனப்பலகையை போட்டுக்கிறீங்க. 5 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்களா, 6 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்களா, எத்தனை மணிக்கு நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நேரத்தையும் தவற விடாதீங்க. நான் சொல்ற விஷயத்தை விருச்சிக ராசி அன்பர்கள் மட்டும் இல்லை, 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் இது பொருந்தும். இடம் மாறக்கூடாது, நேரம் மாறக்கூடாது. நீங்க கண்ணை மூடி நல்லா உட்கார்ந்து மனசார தியானம் பண்ணுங்க. விளக்கு கொளுத்தி வச்சுக்கிறீங்க, அது முக்கியம். எங்க விளக்கு கொளுத்தாம எந்த பூஜை செஞ்சாலும் பலன் தராது. அந்த ஜோதி தான் தெய்வத்தினுடைய, அந்த தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த ஒளிக்கு உண்டு. அப்ப நம்ம மனசுல நினைச்சு, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, உடல் ரீதியான பிரச்சனை இருக்கு, அடிக்கடி நீங்க மருத்துவர்கிட்ட போறீங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, தீர்வே இல்லை. அப்ப தெய்வத்தின் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், பிரபஞ்ச சக்திக்கு அதை நீங்க தொடர்பு தெரியப்படுத்தணும். அப்ப நம்ம சொன்னது போல ஒரே இடத்துல உட்கார்ந்து மனம் உருகி பிரார்த்தனை பண்ணுங்க. எனக்கு இப்ப வயிற்றுல பிரச்சனை வச்சுக்கணும், வயிற்றுல பிரச்சனை இருக்கு, இது எனக்கு தீரப்போகுது, தீர்ந்துருச்சு. நான் இது வரைக்கும் ஒழுங்கா சாப்பாடு சாப்பிட முடியாம இருந்தேன், நான் சாப்பிட போறேன், இனிமே சந்தோஷமா இருக்க போறேன், எனக்கு உடல்ல பிரச்சனை கிடையாது, தீர்ந்துருச்சு. இப்படின்னு நல்ல விஷயத்தையும் நீங்க நினைச்சுக்கிறீங்களே, மந்திரம்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க நினைச்சுக்கிட்டது அந்த நேரம் உங்களுக்கு என்ன செய்யும், ஒரே இடம் ஒரே நேரம் ஒரு 27 நாள் பண்ணி பாருங்களேன். உங்களுக்குள்ள ஒரு சக்தி ஏற்படும், உங்களுக்குன்னு ஒரு தனி சக்தி ஏற்படும், ஒரு பவர் கிடைக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும், பிரபஞ்ச சக்தி தொடர்பு கிடைக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, எனக்கு கை கால் வலி இருந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு சாப்பிட்டா ஆகாதே, மயக்கம் வந்துச்சு, தலை சுத்துச்சு, இப்ப இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த 27 நாள் ஒரே இடம் ஒரே நேரம் ஒரே மாதிரி நினைக்கிறது. அன்பு உறவுகளை, விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு ஆற்றல் கண்டிப்பாக உண்டு. வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை சந்திச்சிருந்தாலும் இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்துல இருந்து நம்ம மீண்டு வந்தாச்சு, பயப்பட தேவையில்லையே. பகவான் நல்லது செய்வார். குடும்பம், நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய உறவுகள்கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கு. இந்த நேரத்துல கொடுக்கல் வாங்கல் என்ன நீங்க உதவி கொடுத்தாலும் உங்களுக்கு வசதிக்கு தக்கன ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அதை மீறி நீங்க எதுவும் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க என்ன ஏதாவது தேவையில்லாத மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. உறவுகள் வீட்டுக்கு போறீங்களா, 1 நாள் 2 நாள் அவ்வளவுதான், கிளம்பி வந்துருங்க. ரொம்ப நாள் அங்க இருக்குன்னு ஆசைப்பட்டு லீவுக்கு பசங்களை அனுப்பணும் வைக்கணும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் அவங்களுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை வரும். இந்த காலகட்டத்துல குடும்பஸ்தானத்தின் மீது அக்கறை வேண்டும். சின்ன குழந்தையெல்லாம் தனியா அனுப்பாதீங்க. யாரு சொந்தக்கார வீட்டுகளுக்கும் லீவ் வருது, என் மகன் 6ஆவது படிக்குது, 7ஆவது படிக்குது, 10ஆவது படிக்குது, சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம், லீவு டைம் தானே அப்படிங்கிற அமைப்பு வேணாம். உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறீங்க உங்க பிள்ளைங்களை. அப்படி ஏதாவது 2 நாள் ஊருக்கு போகணும், நீங்க கூட போங்க, போயிட்டு கூட்டிட்டு வந்துருங்க. காலம் கெட்டு கிடக்கு, ஏன்னா நேரமும் அப்படி இருக்கு, குடும்ப சனி காலமா இருக்கு. அதனால குடும்ப விஷயத்துல ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு கொள்ள கூடாது. அப்பா அம்மா பேச்ச பிள்ளைங்க கேட்கணும். பிள்ளைங்களுக்கு நல்ல வழியத்தான் பெத்தவங்க சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல என்ன செய்யும், கூட்டு இப்ப நம்ம ஒரு இளவட்ட வயசு பசங்களோட சுத்தி போகலாம் வரலாம், யாருக்காவது ஹெல்ப் பண்ண போய் தேவையில்லாத விஷயத்துல மூக்கள் உழைச்சு குடும்பத்துக்கு கெட்ட பேர் வராம பார்த்து. அதே போல திருமணம் ஆயிருச்சா, சின்ன சின்ன விஷயம் கணவன் மனைவிக்குள்ள வரத்தான் செய்யும். சண்டை வராத கணவன் மனைவி இல்லை. ஏதேனும் ஒரு விஷயத்துல விட்டு கொடுத்து போகணும், இல்ல பொறுமையா இருக்கணும். உங்களுக்குள்ள பொறுமையா இருக்கிறது பெரிய அளவுல ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது. நீங்க என்ன மற்றவங்க சண்டையா, உங்களுடைய குடும்பம், நீங்க உடலும் உயிரும் கணவன் மனைவி. அதனால சின்ன சின்ன சண்டை வந்தாலும் அனுசரிச்சு போய்க்கிறது. இப்படிதான் இந்த காலகட்டத்தை ஒரு 2 ஆண்டு நம்ம கடக்கணும். அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய அன்பு உறவுகளுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு. இது வரைக்கும் கொஞ்சம் மந்த நிலை இருந்துச்சு அப்படின்னாலும் சில மாற்றங்கள் ஏற்றமாகத்தான் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா இறக்கம் இருக்காது. அதே போல பார்த்தோம்னா நீங்க இந்த கழுத்து பக்கம் அதிகமான வெயிட் தலையில தூக்குறவங்களா இருந்தா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நேரத்துல என்ன செய்யும், சுளுக்கு ஏற்படும். கழுத்து பக்கத்துல சுளுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கால் பெரட்டி விட்டு சொல்லுவாங்க இல்லையா, கால் பரட்டி விட்டுச்சு 2-3 நாள் 1 வாரமா கால் வீக்கம் வலி அந்த அமைப்பெல்லாம் ஏற்கனவே இருந்தது, இன்னும் இருக்கு.
இன்னும் ஒரு 2.5 ஆண்டுக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது. அதே போல நீங்க பைக்ல ஏறி போனாலும் சரி, பின்னாடி நீங்க ஓட்டினாலும் சரி, பின்னாடி ஏறி போனாலும் சரி, அது பெண்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுடிதார் எல்லாம் போடுறாங்க இல்லையா, புடவையெல்லாம் கட்டிட்டு ஏறும்போது வீல் பக்கத்துல சில புடவைகள்லாம் உள்ள போய் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாகனத்துல போகும்போது இந்த விஷயத்துல கவனமா இருங்க. நீங்க சுடிதார் இப்படி போட்டு இப்படி போவாங்க, அந்த பின்னாடி உள்ளது என்ன செய்யும், வீல்ல போய் சுத்திட்டு கழுத்தை இறுக்கிட்டு போயிடும். அந்த நேரங்கள்ல நல்லா சுத்தி முன்னாடி வச்சுக்கிறோங்க. பெண்கள் வாகனத்துல உஷாராகத்தான் இருக்கணும். வாகனத்துல போகக்கூடிய அனைத்து அன்பு உறவுகளும் தலைக்கவசம் அணிஞ்சுக்கணும். அதே போல வண்டி போகுது அப்படின்னா அது ஓரமாவே போகாதீங்க. நம்ம பாக்குறோம், நீங்க ஓரமா போயிட்டே இருப்போம், ஏதாவது மணல் சரி விட்டு வீலுக்குள்ள போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு பஸ் போகுது, லாரி போகுது அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ அது பக்கத்திலேயே நீங்க போகக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தான் போகணும். என்னடா இப்படி எல்லாம் சொல்றேன்னு கஷ்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நடக்காது. நம்ம கவனமா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றோம், பொதுவா சொல்றேன். நல்ல விஷயத்த சொல்றது நல்லதானே. ஏன்னா நம்ம வீடியோல சொல்லும்போது சில விழிப்புணர்வோட ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம சொல்லுவோம். நம்ம இடையில கூட பார்த்தோம் இல்லையா, டிவியில பார்த்தோம் இல்லையா, ஒரு பெண் போயிட்டு வண்டி பஸ் போயிட்டு இருக்கு, பஸ் அருகாமையிலே அந்த பொண்ணு பைக்ல போகும்போது யதார்த்தமா அந்த பைக் மண் சரிக்கூடி கீழே போயிருச்சு. பொண்ணு தலைப்பகுதி போய் வீல் ஏறி இறங்கிருச்சு. அப்போ கொஞ்ச நேரம் யோசிச்சு கொஞ்சம் நின்று வண்டி போட்டோம், நம்ம பைய பின்னாடி போலாம்னு நினைச்சிருந்தா அந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது இல்லையா. அவங்க வண்டியும் போது இவங்களும் ஓரமாக போயிட்டே இருக்காங்க, அப்ப சரிக்கூட்டி கீழே போயிட்டாங்க, டிரைவருக்கு தெரியல. அப்ப இதெல்லாம் நம்ம ஒரு கவனத்துல வச்சுக்கிற அன்பு உறவுகளே. நம்ம கவனமாக நம்மளை நம்ம பார்த்துக்கணும். அப்படின்னா ஆண்டவன் அருளால நம்ம நல்லா இருப்போம். அதான் சொல்லுவார்ல பாஷா படத்துல நினைக்கிறேன், உன் வாழ்க்கை உன் கையில். நம்மளை நம்ம பார்த்துக்கிட்டாதான் ஆண்டவன் அருள் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருப்போம், கடவுள் இருக்காரு நம்பிக்கிட்டு போனா கடவுள் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பாருன்னு வேலை அவருக்குன்னு அதே வேலையா? அவர் எத்தனை பேர் தான் பார்ப்பாரு. நம்மளை பார்த்துப்போம், கடவுள் அருள் நமக்கு தானாவே கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில தான். அதனால தெய்வம் தான் முழுமையானு உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு கஷ்டமெல்லாம் தெய்வம் தான் தீர்க்கணும்னு சொல்லிட்டு சாமி காலை பிடிச்சிக்கிட்டே உட்கார்ந்துருந்தே 24 மணி நேரம் எந்த வேலையும் நடக்காது. தெய்வங்கிறது ஒரு பவர் கொடுக்கிறது, ஒரு சக்தி கொடுக்கிறது, ஒரு எனர்ஜி கொடுக்கிறது. அந்த தெய்வ நம்பிக்கையோட இருந்து நம்மளுடைய காரியத்தை நம்ம தான் இறங்கி செயல்படுத்தணும். கடன் பிரச்சனை இருக்கு, ஏன்னா இப்ப விருச்சிகராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பா 80% பேருக்கு இருக்கும். நகையெல்லாம் வச்சுட்டு இப்ப ரொம்ப பேர் யோசிப்பாங்க, ஐயோ நகை வேலை ஏறி போச்சு, இந்த நேரத்துல போய் வச்சு வித்து போட்டனே நகையை அப்படின்னு மன கஷ்டம்லாம் ரொம்ப பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படிதான் அந்த சனி போச்சு. அதனால போச்சு நான் கடன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு மனசை தளர விட்டுட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் எந்த வேலையும் நடக்காது. முயற்சி பண்ணுங்க, வேலையை ஆரம்பிங்க. உழைப்பு தான் உயர்வு. அதனால பரிகாரங்கிறது மனசுக்கு பலப்படுத்துறது, சக்தி கொடுக்கிறது. அதை நமக்கு கிளீன் பண்ணி, ஒரு ரோட்ல முள்ளு செடி இருக்கா கிளீன் பண்ணி கொடுக்கறது. உங்களை தூக்கிட்டு அதிலேயே பயணம் போக முடியுமா? போகாது. நம்ம தான் நடந்து போகணும். அப்படி உங்களுடைய பயணத்தை தெய்வ நம்பிக்கையோடு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நல்ல கையில சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு, இப்ப முருகா உன்னுடைய வேல் இருக்கு எனக்கு பயமேன், உன்னுடைய மயில் இருக்கு எனக்கு பயமேன், அந்த பயத்தை நீக்கக்கூடிய சக்தி தான் தெய்வம். இதை மனசுல நல்லா பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க, சிறப்பா வருவிய. விருச்சிகராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பயிற்சியாக நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தரும் அப்படின்னு நானும் வேண்டி பகவான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அன்பு உறவுகளே, நம்மகிட்ட நீங்க ஜாதகம், பிரசனம், திருமண பொருத்தம், சுபகாரியங்களுக்கு அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் நாள் குறித்தும் தரப்படும். உங்களுடைய பேரு, டேட் ஆஃப் பர்த், டைமு, பிறந்த ஊரு எங்களுக்கு கண்டிப்பா அனுப்புது. இது ஸ்கிரீன்ல கீழே கொடுத்துருக்கல, இதுதான் ஜிபே நம்பரும் வாட்ஸ்அப் நம்பர். ரொம்ப பேருக்கு ஐயா பணம் எதில் அனுப்புறீங்க கேட்டாங்க. நம்ம 500 ரூபா வாங்குறோம் ஜாதகம் பார்த்து. திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் 601 வாங்குறோம். ஏன்னா 2 பேர் ஜாதகத்தையும் கழிச்சு பார்க்கறதுனால. அதனால அந்த அமௌண்ட்டை நீங்க அனுப்பிட்டு அதை மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டு அப்படின்னா மறுநாள் உங்களுக்கு பார்த்து நம்ம கொடுத்துருவோம். ஆரம்பத்திலே எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி நீங்க சொல்ல வேணாம், நான் பார்த்து சொல்லணும். அதான் ஜோசியம். பார்த்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி தடை இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது கேட்கறதா வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு கேட்கலாம். அன்பு உறவுகளே, நமது திருக்கோவில சனி பயிற்சி சிறப்பா நடக்க இருக்கு. நீங்க சென்னைக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா அமைந்தக்கரை மார்க்கெட் இருக்கு இல்லையா, பக்கத்திலேயே திருவிக்கா மெட்ரோ இருக்கு, சென்னை நகர் மெட்ரோ. அதுக்கு பக்கத்துல கஜலட்சுமி காலனி தாசில்தார் ஆபீஸ் இருக்கும். அதுக்கு அருகாமையில் நம்ம ஜோதி விநாயகர் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்குள்ளதான் இந்த மகா யாகம் நடக்க இருக்கு. தவறாம கலந்துக்கிறங்க. 12 ராசிக்கும் அங்க விளக்கங்கள் சொல்லி இது போன்ற பரிகாரங்கள் நம்ம சொல்லுவோம். நம்ம பேரு பேப்பர் நோட்டை எடுத்துட்டு வந்துருவாங்க எழுதிட்டு போறதுக்காக. அதுக்காக ரொம்ப அன்பு உறவுகள் வருவாங்க, கலந்துக்கிறங்க. அன்பு உறவுகளை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன்.
சீதாராம ஜோதிடரின் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.